அனைவருக்கும் வணக்கம். கூலும்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இதோட ஃபார்முலா ஹேண்டில் பண்ணுறதுல ஏதாவது ஷார்ட்கட் கிடைக்குதான்னு பார்க்குறக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் போக போகிறோம். இது நான் எடுத்திருக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் சார்ஜ் Q1, இது இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் Q2. இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து R. ஓகே, இப்போது ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோர்ஸ் இட் மே பி அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ். ப்ராடக்ட் ஆஃப் தி சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அடுத்து அந்த ஃபோர்ஸு டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ இதை தான் லாவோட ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம சொல்ல போகிற விஷயம். இப்போ இது ரெண்டையும் நான் ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டேன். எஃப் ப்ரொபோஷனல் டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கிது. இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணுறேன். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஈக்குவல் டு சைன், ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை ஃபார்முலாவாக நான் எழுதி காட்டினேன் அப்படின்னா அந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னா எஃப் ஈக்குவல் டு கே Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இப்போ இதோட வெக்டர் ஃபார்முக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். வெக்டர் ஃபார்ம் அப்படின்னா ரெண்டு விஷயந்தான். ஒன்று என்ன அப்படின்னா எஃப்ங்கிறத வெக்டராக நோட்டேஷன் கொடுத்து போட்டுக்குவோம். இன்னொன்று அந்த டிஸ்டன்ஸ் ஆர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட யூனிட் வெக்டரை நாம் கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ ரெண்டே ஸ்டெப்பு வெக்டர் ஃபார்முக்கு வந்தாச்சு. இன்னும் பர்ஃபெக்டாக புக்கில் இருக்கிற வெக்டர் ஃபார்முக்கு வர்றதா இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்? இது ஃபஸ்ட்டு சார்ஜு Q1, இது செகண்ட் சார்ஜ் மேலே ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது யார்? 2. அதனால் அதை ஃபஸ்ட் எழுதிட்டேன். ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணது யார்? அதை செகண்ட் எழுதிட்டேன். ஸோ இப்படி இருக்குது. இந்த ஏரோ மார்க் தான் இதோட ஐடியா. ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஃபஸ்ட்டு சார்ஜ் ஆன் செகண்ட் சார்ஜ் அப்படிங்கிறது. இது நாம் +1லேயே பார்த்துருக்கோம். இப்படி தான் இந்த நோட்டேஷனை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கோம். டிஸ்டன்ஸுக்கு வழக்கம் போல் ஆறுங்கிறது யூனிட் வெக்டார். எங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் வரைக்கும். ரைட். இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை பேசிக் ஃபார்முலாவில் சேர்த்தலாங்களா? என்ன செய்ய போகிறோன்னு பாருங்கள். எஃப் எங்கேருந்து இது வரைக்கும் வருது? F21 அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டேன். F21 என்ன விஷயம்? ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது செகண்ட் சார்ஜ், அதனால் அப்படி எழுதியாச்சு. டிஸ்டன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் வரைக்கும். யூனிட் வெக்டருக்கும் அதே மாதிரி எழுதிக்கும். அவ்வளோதாங்க, ஃபார்முலா ரெடி. என்ன இதில் ஷார்ட்கட் ஒரு சிம்பிளாக நம்ம சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபோர்ஸ் வந்து 2-1 இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1-2 இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இதே மாதிரி அடுத்த ஃபோர்ஸுக்கு சொல்ல முடியுங்களா? அடுத்த ஃபோர்ஸுங்கிறது என்னது? Q2 Q1 மேலே ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அப்போ ஃபோர்ஸை யார் ப்ரொடியூஸ் பண்ணாலும் பேசிக் ஃபார்முலா வந்து இப்படி இருக்கும். வெக்டர் ஃபார்முக்கு வர்றப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்? இங்கே ஒரு இது, இங்கே யூனிட் வெக்டர் கொடுத்துக்கிறோம். ரைட். இப்போது ஃபோர்ஸ் யார் மேலே ஆக்ட் ஆகுது? ஃபஸ்ட்டு சார்ஜ். அவர் தான் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுறாரு. அடி வாங்குற ஆள் அவருக்கு தான் வெங்கலக்கு இன்னும். ரைட். ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார்? இவர். இப்போது எப்படி நோட்டேஷனுக்கு வருதுன்னு பாருங்கள். F12 வெக்டார். ரைட். டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வரைக்கும் இருக்குது. அதனால் R21 எழுதணும். ஸோ R21, இங்கேயும் R21. ஃபார்முலா ரெடிங்களா? அவ்வளோதாங்க, வெக்டர் ஃபார்ம் நமக்கு கிடச்சாச்சு. அடுத்தது இந்த கேவை கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷ்னாலிட்டின்னு சொல்கிறோமா, அதை வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா 1/4πε அப்படின்னு கிடைக்கிது. இந்த எப்சிலான் அப்படிங்கிறத பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்மிட்டிவிட்டி தமிழில் வந்து விடுதிறன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு பாக்கி விஷயமெல்லாம் நம்ம ஷார்ட்கட்டாக சொல்ல போகிறோம். ரைட்.
K equal to 1 by 4 pi epsilon permittivity அப்படின்னு இதுக்கு பேர். ஸோ இதை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார போய்க்கலாம். டைம் மெஷினை பிடிச்சி ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டாக 3rd லெசனுக்கு போயிட்டேன். அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதை வச்சு அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வரப்போகிறோம். இப்போ இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பார் மேக்னெட் இருக்குது, அதில் நார்த் போல் சவுத் போல் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மெட்டீரியலை கொண்டு போனால் அயன்னு வச்சுக்கோங்க. இது கொடுக்குற மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இது அப்சர்வ் பண்ணுது. அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்து அதை பர்மிட் பண்ணுற நேச்சர் அதுக்கு இருக்குன்னு அர்த்தம். அந்த பர்மிட் பண்ணுற நேச்சரை எனக்கு புரிகிற மாதிரி நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, பர்மிட் பண்ணுற எபிலிட்டின்னு சொல்கிறேன். தட் இஸ் பர்மியபிலிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்டில் பர்மிட்டிவிட்டின்னு ஒன்று பார்த்தோம். மேக்னெட்டிக் ஃபீல்டில் பார்க்குறது பர்மியபிலிட்டி, பர்மிட் பண்ணுற எபிலிட்டி. மேக்னெட் நேச்சரை தனக்குள்ளார பர்மிட் பண்ணுற எபிலிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட். இப்போது இதுக்கான பேசிக் ஃபார்முலாவில் 3 இது பறக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிம்பிளை வந்து நாம் மியூ அப்படின்னு படிக்கிறோம். ஒரு ஈக்குவல் டு சைன், ஒரு நாட், ஒரு ஆர் இங்கே போட்டாச்சு. இதே தான் அங்கேயும் செய்ய போகிறோம். 3 இது பறக்குது ஈக்குவல் டு நாட் ஆர். இந்த மியூக்கு என்ன பேர் சொன்ன நாம் பர்மியபிலிட்டி. இந்த இடத்துல எம் போட்டாலும் போடலினாலும் அது மீடியத்தை இண்டிகேட் பண்ணும். அதனால் இதை எப்படி படிக்கணும்னா பர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம் அப்படின்னு படிக்கணும். இது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அடுத்து இருக்கிற டேர்ம் வந்து மியூ நாட். நாட்னா ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கலாங்களா. ஒன்றுமே இல்லைங்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஏர் ஆர் வேக்வம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதை எப்படி படிக்கணும், permeability of air or vacuum or free phase அப்படின்னு சொல்கிறோம். இதோட வேல்யூ வந்து 4 pi into 10 power minus 7 ஹென்ரி per meter அப்படின்னு படிக்கணும். அடுத்து இருக்கிற டேர்ம் பாருங்கள் மியூ ஆர். ஃபஸ்ட்டு 2 டேர்ம் இது ரிலவெண்ட் பண்ணுதுங்களா, அதனால் இதுக்கு ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டின்னு பேர். பேசிக் ஃபார்முலாவில் மியூ ஆரை மட்டும் வச்சுட்டு இதை சைடு சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், மியூ ஆர் ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட் அப்படின்னு கிடைக்கிது. இந்த ஃபார்முலா வச்சு டெஃபினிஷன் சொல்ல முடியுமான்னு பாருங்கள். உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க, டிஃபைன் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டின்னு கேட்குறாங்க. மேலே இருக்கிறது கீழே இருக்கிறதோட பேர் தெரிஞ்சால் இட் இஸ் ரேஷியோ ஆஃப்னு சொன்னீங்கன்னா வேலை முடிஞ்சு. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் it is a ratio of permeability of medium to permeability of free phase or vacuum. அவ்வளோதாங்க முடிஞ்சு. இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறதா இருந்தால், இந்த மியூ ஆரோட வேல்யூ வந்து ஏர்க்கு அதுக்கு 1 அப்படின்னு வேல்யூ இருக்குங்க. மியூ ஆர் ஈக்குவல் டு 1 அதோட வேல்யூ, நியூமரிக்கல் வேல்யூ. ரைட். தமிழ் மீடியத்தில் இந்த பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறத உட்புகுத்திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது ஊடகத்தின் உட்புகுத்திறன், காற்று அல்லது வெற்றிடத்தின் உட்புகுத்திறன், ஒப்புமை உட்புகுத்திறன் அப்படின்னு படிக்கணும். பாக்கியெல்லாம் வெறும் பேர் நம்பர் தான் இருக்குது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரைட். இப்போது நாம் மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை அப்படியே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு உள்ட்டா அடிக்கலாம். அங்கே வாங்க. அங்கே என்ன பண்ணுறோம், எப்சிலான் பெர்மிட்டிவிட்டி விடுதிறன் 3 இது பறக்குது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு சைன் போட்டேன். இங்கே நாட், இங்கே வந்து ஆர். ஓகே. இது என்னவா இருக்கும், இங்கே எம் போட்டாலும் போடலினாலும் மீடியம்னு சொல்லணும். ஸோ இதை எப்படி படிக்கணும், பர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம். இது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், டிபெண்டிங் அப்பான் தி நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல். எப்சிலான் நாட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு ஃபிக்ஸடு வேல்யூ இருக்குது. 8.854 இன்ட்டு 10 power minus 12 c square n power minus 1
m power minus 2. இந்த யூனிட்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நாம் ஷார்ட்கட்டாக அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு மெமரைஸ் பண்ணி நான் எழுதிட்டேன். ரைட், ஓகே. அடுத்ததுக்கு வருவோம். இது என்னது? ஆர் போட்டிருக்கா. அப்போ பாக்கி ரெண்டு பேர்த்தை இவங்க ரிலேட் பண்ணுறாங்கன்னு பேர். அதனால் இதுக்கு ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டின்னு பேர். ஃபார்முலா எழுதும்போது எப்படி எழுதணும்? மியூ ஆர் இங்கே வச்சுட்டு இதை சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட். இப்போ இதோட டெஃபினிஷன் சொல்லலாமா? ரிலேட்டிவ் permittivity is defined as it is a ratio of permittivity of medium to permittivity of free phase or vacuum. ரைட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. ரைட். அங்கே பார்த்த இன்னொரு விஷயத்தையும் இங்கே ரிப்பீட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த எப்சிலான் ஆரோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? அங்கே மியூ ஆருக்கு 1 வந்துச்சா, அதே மாதிரி இங்கேயும் 1ன்னு வரப்போகுது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்க்கு. எப்சிலான் ஆர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ரைட். இப்போ இந்த 3 விஷயம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ திருப்பி நம்ம எங்கே கதையை நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கோன்னு பாருங்கள். கே அங்கே நிறுத்தியிருக்கோம். k equal to 1 by 4 pi epsilon அங்கே நிறுத்தணும். இந்த எப்சிலானுக்கு பதிலாக எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர்னு சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? அப்போ என்னாகும்? k equal to 1 by 4 pi epsilon நாட். ரைட். இந்த எப்சிலான் நாட்டுக்கு 1 by 4 பைக்கெலாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சராக கிடைக்குன்னா 9 into 10 power plus 9 அப்படின்னு கிடைக்கும். இதோட யூனிட் வந்து m ஸ்கொயர் c பவர் மைனஸ் 2. இது மாதிரி யூனிட்டை கண்டுபிடிக்கிறது நம்ம ஷார்ட்கட்டாக நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறோம். ரைட். இப்போது கூலும்ஸ் லாவோட ஃபார்முலா நமக்கு ரெடியாக இருக்குது, இன்க்ளூடிங் வேல்யூ ஆஃப் k. ஓகே. இன்னொரு விஷயம் அடிஷ்னலாக சொல்லிக்கலாங்களா? என்ன விஷயம் அப்படின்னு பாருங்கள். இப்போது நான் எஃப் வெக்டார் எடுத்துட்டேன். 1 by 4 pi epsilon நாட்னு இருக்குது. q1 q2 by r square r cap. இதுவே இன்னொரு வாட்டி எழுதிக்கலாம். f vector equal to 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square into r cap. ரைட். இப்போ ஃபோர்ஸ்க்கெல்லாம் வேல்யூ கொடுக்கலாங்களா? வேல்யூ கொடுத்தா இங்கே நான் என்ன கொடுத்துட்டேன்? 1 2ன்னு கொடுத்துட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? செகண்ட் சார்ஜு ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுதுன்னு அர்த்தம். டிஸ்டன்ஸ் எப்படி எடுத்துக்கணும்? 2 2 1ன்னு எடுத்துக்கிறேன். ரைட். இங்கே வாங்க. இது 2 1. ஃபஸ்ட்டு சார்ஜு செகண்ட் சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 1 2. இப்போ இங்கே இருக்கிற இந்த ஃபார்முலாவில் R12 இருக்குங்களா? R12 இதுக்கும் R21க்கும் என்னங்க சம்மந்தம்? ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ். 1லேருந்து 2க்கு போயிருக்கேன் நான் இப்படி. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? திரும்பி ரிட்டர்ன் வரேன். 2லேருந்து 1க்கு வந்திருக்கேன். ரெண்டு ஊருக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸும் ஈக்குவல் தான். ஆனால் நான் ட்ராவல் பண்ண டைரெக்ஷன் வந்து ஃபஸ்ட்லேருந்து செகண்டுக்கு போயிருக்கேன், அப்புறம் செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வந்திருக்கேன், ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிருக்கேன். அதனால் ஒரு மைனஸ் சைன் போட்டாச்சு. ரைட். இப்போ R12 ஈக்குவல் டு மைனஸ் R21 அப்படின்னு கிடைக்கிது. இங்கே இருக்கிற இந்த ஃபார்முலாவில் நான் என்ன பண்ணிக்கிறேன்? R12க்கு பதிலாக மைனஸ் R21ன்னு மாற்றிக்கலாங்களா? அப்போ என்ன கிடைக்கிது எனக்கு? F21 வெக்டார் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught q1 q2 இதெல்லாம் எந்த சேஞ்சும் கிடையாது, அப்படியே வச்சாச்சு. R இங்கே r cap. ஒரு மைனஸ் சைன் வருதுங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன்? R12க்கு பதிலாக R21ன்னு போட போகிறேன். அப்போ ஒரு மைனஸ் சைன் வரும். அந்த மைனஸ் சைனை நான் முன்னாடி எழுதிட்டேன்.
இங்கே என்ன எழுதிக்கணும், 2 1 2 1. ரைட், இப்போது ஃபார்முலாவை செக் பண்ணுங்கள். இந்த மைனஸை விட்டுட்டு பாருங்கள். 1/4 எப்சிலான் நாட் q1 q2 r21 r21 வெக்டார் அப்படிங்கிறது என்னது, இங்கே இருக்கிற ஃபார்முலா. தட் இஸ் ஈக்குவல் டு f12 வெக்டார். அதை கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாங்களா? சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஏற்கனவே இருக்கிறது f12 வெக்டார், இப்போ நாம் கொண்டு வந்தது f21 வெக்டார்னு வச்சுக்கோங்க. மைனஸ் சைன் எக்ஸ்ட்ரா இருக்கும். அவ்வளோ, ஒன்று இது இப்படி இருக்கும், இல்லைன்னா இது இப்படி இருக்கும், அவ்வளோதான். என்ன சொல்ல வரோம், இந்த ரெண்டு ஃபோர்ஸு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படின்னு சொல்ல வரோம். தட்ஸ் ஆல். ரைட், இப்போது உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த கூலும்ஸ் லா இருக்குது பார்த்தீங்களா, அது கூலும்ஸ் லா இஸ் அப்ளிகபிள் ஒன்லி. அவ்வளோதான், கொஸ்டின் முடிஞ்சு. கூலும்ஸ் லா இஸ் அப்ளிகபிள் ஒன்லி. ஆப்ஷனல் 1 கொடுத்துருக்காங்க, ஆல் தி டிஸ்டன்சஸ். ஆப்ஷனல் 2 கொடுத்துருக்காங்க, நியூக்ளியர் டிஸ்டன்சஸ். ஆப்ஷனல் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க, above தி நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். ஆப்ஷனல் 4ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோட்டா. நோட்டானா நன் ஆஃப் தி எபோவ்னு வச்சுக்கலாங்க. இதில் எது பர்ஃபெக்டான ஆன்சர் அப்படின்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. அதோட ஆன்சர் நான் சொல்ல போகிறேன். அடுத்தது, நாம் சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது க்யூங்கிற டேர்மை யூஸ் பண்ணுறோம், ஈங்கிற டேர்மையும் யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டையும் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.